ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். அப்புறம் வந்து சால்விங் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா டிகிரி 1, ஒரு எக்ஸோட பவரில் 1, ஒய்யோட பவர் 1 இருந்தாலும் அதை நம்ம வந்து லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டு மெத்தடை தான் பார்த்தோம். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்கும். அதில் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பின்னு சொல்லி ஃபைன் பண்ணோம். செகண்ட், இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி அண்ட் பிஏவை வந்து ப்ராடக்ட் பண்ணோம். தென் சால்வ் த ஈக்குவேஷன் சொல்லி 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலேருந்து நம்ம சால்வ் பண்ணி எக்ஸ், ஒய் அண்டு இசட் வேல்யூ ஃபைன் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அப்படிங்கிறதுல சால்விங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ். இப்போ நம்ம இதுவரையிலும் பார்த்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு கொஷினில் ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை சால்வ் பண்ணி நம்ம சம் வேல்யூஸ் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் அப்படின்னா நம்ம ரியல் லைஃப்பில் என்ன அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் அந்த அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ். ஸோ ரியல் லைஃப்பில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் ஒரு கால்குலேஷனாக சொல்லி சொல்கிறது இந்த அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் and determinants is solving of system of linear equations. So linear equations is solve பண்ணுறதுல இது one of the important அப்படின்னு சொல்கிறாங்க. System of linear equation arise as mathematical models of several phenomena occurring in biology, chemistry, commerce, economics, physics and engineering. This is a system of linear equations arise as mathematical model of several phenomena. What is mean by phenomena அப்படின்னா ஃபினாமினானா ஒரு ஈவெண்ட் நடக்கிறதா, நிகழ்வு தான் வந்து ஃபினாமினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேத்தமெட்டிக்ஸில் வந்து மேக்ஸில் வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்து நடக்குதுன்னு இல்லை. இது ஈவன் எல்லா சப்ஜெக்ட்லையும் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்துலேயுமே நடக்கிற ஈவெண்ட்டை நம்ம ஒரு கோர்வையாக சொல்லி ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறதுக்கு நம்ம இந்த மேட்ரிக்ஸ் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ட், அனாலிசிஸ் ஆஃப் சர்க்யூட் தியரி, analysis of input-output models, and analysis of chemical reaction require solutions of system of linear equations. ஸோ இதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்படியா வரும் அப்படிங்கிறத கூட நம்ம இதில் ஃபைனலைஸ் பண்ணி சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இனிமேல் பார்க்க போகிற சம்ஸ் எல்லாமே பார்த்து அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஒரு 3 சம்ஸ், அதாவது கொஷின் நம்பர் 3, 4 and 5. இந்த 3 கொஷின்ஸுமே நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ் கொஷின்ஸ். ஸோ அதனால் கொஷின்ஸ் நல்லா ரீட் பண்ணி அந்த கொஷின்ஸை நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபார்ம் சால்வ் பண்ணுறது தான். ஸோ அதில் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.3 கொஷின் நம்பர் 3. A man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. If his salary was 19,800 per month at the end of the first month after 3 years of service and rupees 23,400 per month at the end of the first month after 9 years of service, find his starting salary and his annual increment. Use matrix inversion method to solve the problem. நல்லா பார்த்துங்க, நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடு. மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடுக்கு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஆஃப் பி, அதான் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் ஃபார்முலா. ஸோ இதுக்காக நம்ம இந்த கிவன் கொஷின் வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி பண்ண போகிறோம். சரி, கிவன் கொஷினில் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, a man is appointed in a job with a monthly salary of certain amount and a fixed amount of annual increment. ஒருத்தர் வந்து ஒரு ஜாப்புக்காக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அவருக்கு ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, மந்த்லி இன்க்ரிமெண்ட் ஒன்று அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இஃப் ஹிஸ் சேலரி வாஸ் 19,800 per month at the end of the first month after 3 years. அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு, 19,800 rupees சேலரி வாங்குறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அப்பாயிண்ட் பண்ணி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, 19,800 rupees சேலரி வாங்குறாரு. அண்ட் 23,400 per month at the end of the first month after 9 years of service. ஸோ 9 இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் எவ்வளோ சேலரி வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 23,400 rupees சேலரி வாங்குறாரு. ஸோ இப்போ அவங்க ஃபைனலாக என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் ஹிஸ் ஸ்டார்டிங் சேலரி.
ஸோ நம்மளுக்கு வந்து அவர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் 19,000 வாங்குறான்னு தெரியும். 9 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து 23,400 ருபீஸ் வாங்குறான்னு தெரியுது. பட் அவரோட ஸ்டார்டிங் சேலரி என்ன, அவரோட இன்க்ரிமெண்ட் என்ன, ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ஸோ ஃபைண்ட் ஹிஸ் ஸ்டார்டிங் சேலரி அண்ட் ஹிஸ் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த டூ தான் நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணணும். சொல்யூஷன் பாருங்கள். லெட்டு எக்ஸ் பி த சேலரி அண்ட் ஒய் பி த ஃபிக்ஸ்டு இன்க்ரிமெண்ட். ஸோ எக்ஸை வந்து சேலரி அப்படின்னும் ஒய்யை வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு எவ்வளோ ஸ்டார்டிங் சேலரின்னு தெரியாது. ஸோ அது எக்ஸு. இது ஒய் என்னங்க, இன்க்ரிமெண்ட்டு. 3 இயர்ஸ்னு ஒர்க் பண்ணாருங்க. ஸோ 3 இயர்ஸ் அப்படிங்கும்போது 2 ஆட் பண்ணுவீங்க. ஸ்டார்டிங் சேலரி தெரியாம எக்ஸு, 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபிக்ஸ்டு இன்க்ரிமெண்ட் வந்து ஒய்ன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டார்டிங் சேலரி தெரியாது, இன்க்ரிமெண்ட் ஒரு 3 இயர்ஸ் எடுத்து நம்ம எவ்வளோ சொல்கிறோம், எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காருங்க, 19,800 நான் ஃபஸ்ட்டு சொன்னது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே சேலரி எவ்வளோன்னு தெரியாது, அதே 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சேலரி வாங்கியிருக்காரு, 23,400 ருபீஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த கிவன் அப்ளிகேஷன்ஸ் வச்சு நம்ம 2 ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாங்க, இப்போ எக்ஸோட இந்த 2 ஈக்குவேஷன்ஸில் எக்ஸு கோஎஃபிஷியன்ட் 1, ஒய் கோஎஃபிஷியன்ட் 3, அண்ட் இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 9. ஸோ அப்போ 1, 3, 1, 9. இங்கே 2 வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸ் அண்டு ஒய். இந்த கான்ஸ்டண்ட்டாக அப்படி எழுதிக்கிங்க. ஸோ இது ஏ, இது எக்ஸ், இது பி அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஆஃப் பி அப்படின்னா ஏ இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபைண்ட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டிடர்மெண்ட் ஆஃப் ஏ. ஸோ இந்த டிடர்மெண்ட் ஆஃப் ஏ கம்பல்சரியாக இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ 1, 3, 1, 9. ஸோ 9 - 3 அப்படின்னா 6. ஸோ டிடர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இதுக்கு அட்ஜாயின்ட் ஃபைண்ட் பண்ண என்ன வருங்க, அட்ஜாயிண்ட்டு பக்கத்தில் இல்லாமா. ஸோ அட்ஜாயிண்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா இங்கே 9, இங்கே 1. இது ரெண்டுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா -3, -1. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ அப்போ ஏ இன்வெர்ஸ் பார்த்தீங்கன்னா 1/a இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பின்னா ஏ இன்வெர்ஸ்க்கு இங்கே இருக்க டேர்ம்ஸ் அப்போ இங்கே ரைட் பண்ணியாச்சு. 1/6 இன்ட்டு 9 -3 -1 1. பிக்கு என்ன சொல்லணும்னு பாருங்கள், இதான பி 19,800 23,400. ஸோ அதை இங்கே ரைட் பண்ணிக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 9 இன்ட்டு 19,800னா 1,78,200. ஸோ அதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துருக்கும். ஸோ அதெல்லாம் அங்கே ஆட் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே 18,000, இங்கே ஒரு 6,600 வரும். 18,000 அண்டு ஸோ இங்கே சாரி இந்த வேல்யூ இருக்குது. இதை 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 18,000. இந்த 3,600 டிவைட் பண்ணால் உங்களுக்கு 600. ஸோ கேபிட்டல் எக்ஸ் நம்ம ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 18,000, ஒய்யோட வேல்யூ 600. நம்ம ஸ்டார்டிங்காக சொல்லியிருக்கோம் எக்ஸ் அப்படிங்கிறது அவரோட சேலரி அப்படின்னும், ஒய் அப்படிங்கிறது அவரோட இன்க்ரிமெண்ட் அப்படிங்கும். ஸோ அவர் ஸ்டார்டிங் சேலரி இஸ் எவ்வளோ வாங்கியிருப்பாருங்க, 18,000. அப்போ அவரோட ஆனுவல் இன்க்ரிமெண்ட் என்னவாக இருந்திருக்கும், 600. அவர் ஃபஸ்ட்டு ஜாபுக்கு சேரும்போது 18,000 சேலரி வந்திருக்கும், இன்க்ரிமெண்ட்டு 600 வந்திருக்கும். ஸோ இப்படி வரும்போது அவர் வந்து 3 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து 19,800 ருபீஸ் வாங்கியிருக்காரு. அதே 9 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன வாங்கியிருக்காரு, 23,400 வாங்கியிருக்காரு.